வெல்கம் டு ஆபித்தாரியன் சேனல். இன்றைக்கி வெள்ளை ரவையும் சேமியா போட்டு இட்லி மாதிரியே செய்கிறோம். அவசரம் மாவெல்லாம் இல்லைன்னா டக்குன்னு இது செய்யலாம். ஒரு டம்ளர் ஒரு கப்பு வெள்ளை ரவையும் கொஞ்சம் சேமியா, கொஞ்சம் தண்ணி, ஒரு கப்பு தேவையான உப்பு. இது கொஞ்சம் அரை மணி நேரம் ஊறணும். ஊறினதையும் கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் முந்திரி, பெரிய வெங்காயம் போட்டு எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் போட்டு இதையும் போட்டு நல்லா தாளித்து இந்த ஊறினதில் எடுத்து போட்டு இட்லி மாதிரியை ஊற்றி வச்சு அதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து காட்டுறோம். ஊற வச்சுருக்குறோம் பாருங்கள். ரவையும் சேமியாவும் போட்டு ஊற வச்சுருக்குறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இப்போ இதெல்லாம் தாளித்து கொட்டி இட்லி மாதிரியே வேக வைக்கணும். உப்பு தேவையான உப்பு போடுறோம். இப்போ இது ஊறக்குள்ள அதெல்லாம் தாளித்து எடுத்து இதில் கொட்டி மறுபடியும் கலக்கி ஒரு அரை மணி நேரம் வைக்கணும். இப்போ இதெல்லாம் தாளிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வறுக்கணும். காய் வேகிறாது வறுத்தா தான் நல்லாயிருக்கும் காய். இப்போ 2 பச்சை மிளகா, 2 வர மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு எல்லாம் போடணும். நல்லா செவந்ததி இதெல்லாம் போட்டு வறுத்து அந்த ரவையோட கலக்கி வச்சுருக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற அப்படி ஊற்றி எடுத்து சட்னி, தேங்காய் சட்னி, கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் மாவு இல்லையேன்னு சொல்லி அவதிப்பட வேண்டாம். இட்லிக்கு டக்குன்னு இதை ஒரு 5-10 நிமிஷம் வேலையில் செஞ்சிடலாம். இதெல்லாம் வெடிக்கிது பாருங்கள். நல்லா கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. பீன்ஸு இதெல்லாம் போடணும். கடுகு வச்சு எல்லாம் போடணும். பீன்ஸு, கொஞ்சம் வெங்காயம், முந்திரி இதெல்லாம் சேரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாகும். இட்லி திங்காத குழந்தைகளும் தின்பாங்க நல்லா ருசியாக. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் இது கொஞ்சம் சேர்க்கணும். காயிலையெல்லாம் ஒட்டணுமில்ல, அதனால் கொஞ்சம் அவ்வளோதான். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். நல்லா வணங்கிடுச்சு. இதெடுத்து அந்த மாவில் போட்டு கலக்க போகிறோம். குழந்தைங்க நல்லா சாயந்தரம் வந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை. மாவில்லையே வந்தால் குழந்தைங்க என்ன பண்ணணும், அதனால் டக்குன்னு போட்டு பார்க்குறோம். இட்லி பாத்திரம் வைக்கிறோம். எண்ணெய் இதெல்லாம் செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு பாருங்க, இப்போ இந்த இது கலக்கணும். இவ்வளோ மாவு இப்படி இருக்கணும். அப்போ தான் இந்த இட்லி தட்டில் ஊற்றுறக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரம் வைக்கிறோம். இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். தட்டு வைக்க ஒவ்வொன்றா ஊற்ற போகிறோம். ஒவ்வொன்றா ஒவ்வொரு இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தையும் நல்லா விரும்பி தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தா நல்லா மெதுன்னு சாப்பிட்டுக்கோங்க. இட்லி விட பூவாட்டம் இருக்கும். மாவில்லையே நலைய வேண்டாம். இந்த ஐடியா கரெக்டாக டக்குன்னு செய்யலாம். வேகிறது நல்லா வெந்துடும். ரவா இட்லி ரவா போட்டால் போதும்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மூடி வச்சு இட்லி மாதிரியே தான் வேகும். ஆவி வேறு பார்த்தோம்னா அப்படியே பூவாட்டம் வெந்துடும். அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ அதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சி காட்டுறேன். இட்லி ஆயிடுச்சு பாருங்கள், சூடாக இருக்கு பாருங்கள், சுட இருக்குது. எடுத்து எப்போ போல் எடுத்து கொட்ட போகிறோம். வெந்துச்சு பூவாட்டம். நம்ம இட்லி சுடம்னா எப்படி எடுக்கிறோம் அதே மாதிரியா எடுத்திங்கன்னா அப்படியே இட்லி மாதிரியாவது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக பூவாட்டம் இருக்கும் பாருங்கள்.